மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான புகார் குறித்த காவல்துறை விசாரணைக்கு பின்னர் ஜாய் கிறிசல்டா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு என்னென்ன கேள்விலாம் உங்ககிட்ட கேட்டாங்க? எதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஸ்டேஷனில் உங்களோட உடல்நிலை தெரியும், நீங்கள் கேரிங்காக இருக்கீங்க தெரிஞ்சுமா எதுக்கு 6 மணி நேரம் போலீஸ் புகார் அளிச்சு ஏன் இவ்வளோ நேரம்? ஏன்னா ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 2 இயர்ஸாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். அங்கே அது 2 இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது. பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. சாரி, அது எதுவும் நான் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா மீடியாவில் எல்லாருமே கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க. அது ஆக்சுவலி தவறான இன்ஃபர்மேஷன். அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க. ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா அது பாதி ரீச் ஆகுது, பாதி தப்பாக இதாகுது. ஸோ அதனால அது இதாகுது. அண்ட் ஒன் மோர் திங், யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணு நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது ஆக்சுவலி நான் இல்லை, இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் தப்பாக எழுதுறதும், உங்களோட இதுக்காக நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும், இதெல்லாம் இதாக இருக்குது. அண்ட் மோரோவர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஹர்ட் ஆகுது. உண்மை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மேடம், இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க? அதில் என்ன மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் தான் இங்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க நடத்தின விசாரணை உங்களுக்கு திருப்திகரமா இருந்துச்சு? எஸ். உங்க மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணீங்களா? இல்லை. அது எப்படி மேடம் சரியா? முதல்ல ஒரு மேரேஜ் நீங்க என்னன்னா என்ன மட்டுமே எல்லாமே கேள்வி கேட்குறீங்க. இல்ல, இவர் இப்போ என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போறாரு. நேற்று கூட ஈவெண்ட்ல இருந்தாரு, சென்னையில தான் இருக்காரு. ஏன் அவரை எந்த மீடியாவும் ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த மீடியாவும் அவரை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் வெளியே வந்தாலும் என்ன அத்தனை மீடியா சரௌண்ட் பண்றீங்க, கேள்வி கேட்குறீங்க. பட் ஏன் அவரை தப்பு பண்றவங்க இதுவா சுத்துறாங்க? ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே அதுக்கு ஆன்சரபிளா இருக்கு. அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன். என்னை ஏமாத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான புகார் குறித்து காவல்துறை விசாரணைக்கு ஆஜரான பின்னர் தற்போது ஜாய் கிறிசல்டா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.